ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த 1ஆம் தேதி கொடுத்த அந்த செய்தி தான் நம்முடைய யூடியூப் சேனலில் அது பதிவாக வேண்டும். இங்கே இருக்கிறவர்களுக்கும் அது தேவை என்பதற்காக நான் அதை கொடுக்கிறேன். முதலாவது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அதற்கு முன்பதாக இந்த யுத்தம், கலகம் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், அது தேவன் ஆரம்பித்தது அல்ல, தேவன் அது நமக்கு ஏற்படுத்தினதும் அல்ல. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவர் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யுத்தத்தை முதலாவது ஆரம்பித்தது யாருன்னு சொன்னால், லூசிபர் அல்லது சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன். அவன் யாரிடத்துல முதலாவது கலகம் பண்ணினா, யாரிடத்துல அவன் யுத்தம் பண்ண தொடங்கினான்னு சொன்னால், தேவனிடத்தில் அவன் அதை செய்தான், தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் அதை செய்தான். ஆனால் எப்பயுமே நான் வேதத்தில் நான் பார்க்குறப்ப ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் அந்த யுத்தங்களை ஆரம்பிக்கிறது வேணால் பிசாசாக இருக்கலாம், போராட்டங்களை கொண்டு வரலாம், பிரச்சனையை கொண்டு வரலாம், முடித்து வச்சு ஜெயத்தை கொடுக்கறது யாருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. கடைசியாக சாத்தானுக்கு முடிவு கட்டி அவனை நரக அக்கினியில் தள்ளுகிற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும், யுத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா பிசாசின் ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பாங்க, கலகம் பண்ணி கொண்டு இருப்பாங்க, பிரச்சனை பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம் அதிலே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. பாருங்கள், வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை பிசாசானவன் தூண்டி விடுகிறான். நானும் தேவனாவேன், எப்படி எசேக்கியேலில் சொல்லப்பட்டது போல் நானும் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பிசாசு தன்னைத்தானே அவன் உயர்த்தி கொண்டது போல் இங்கே மனு குலத்தையும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல் ஆவீங்க, அப்படின்னா கடவுளை போல் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மனிதனை மனித தன்மையில் இருந்து அப்படியே அவன் என்ன பண்ணுறான், பிசாசினுடைய சிந்தையை உள்ளே கொண்டு வருவதற்காக, மனிதனையும் தேவனையும் பிரிக்கணுன்றதுக்காக அவன் ஒரு கலகம் செய்கிறான். பிசாசு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவன் தந்திரமாக செயல்படுவான். அவனுடைய தந்திரங்களை நம்ம புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம ஜெயிச்சிடலாம். அதாவது அவன் வெளிப்படையாக அவன் செய்கிறதுக்கு முன்பதாக நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை அவன் தூண்டி, ஆசைகளை தூண்டி கர்த்தருக்கு விரோதமாகவே காரியங்களை அவன் செய்ய வைப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குற வரைக்கும், அதாவது ஆதியாகமத்திலிருந்து யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அநேக இடங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள், கலகங்கள் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிசாசானவன் செய்கிற எல்லா கலகங்களையும் யுத்தங்களையும் எப்போ முடியும்னு சொன்னால், கடைசி நாளில் தேவன் சாத்தானுக்கு முடிவு கட்டி அவனை நரகத்தில் தள்ளுகிற வரைக்கும் மனு குலத்துக்கு போராட்டம் உண்டு. இந்த பூமியில் நமக்கு இளைப்பாறுதல் எப்போ வரும்னா, நம்ம நினைக்கிறோம் பிரச்சனையே இல்லாத ஒரு நிம்மதி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது வேணும்னா நம்ம ஆவியானவருக்குள் நாம் இருந்தால், ஆண்டவருக்குள் நாம் இருந்தால், கிறிஸ்துவ நிமித்தம் வேணால் சில பாடுகள் வரலாமே அன்றி உலக பிரகாரமான எந்த பிரச்சனையும் நமக்குள்ளே வராது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். பரலோகத்தில் நாம் போய் சேருகிற வரைக்கும் அங்கே தான் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் வருது. ஈவன் நீங்கள் நரகத்தில் போனால் கூட அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அங்கே வெந்துக்கிட்டு இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க ஒருத்தர் தாக்கி அடித்து கொள்ளுவாங்களாம். அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க, ஒன்னால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன், நீ ஏன் என்னை இந்த இடத்துக்கு வர வச்ச. சில இடங்களில் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற பாஸ்டர்மார்களை கூட இங்கேருந்து போனவங்கெல்லாம், அட பாவி நீ என்னை ஒழுங்காக நடத்தலையா, நீ எரியிற நானும் எரியிறேன்னு சொல்லி அங்கேயும் போய் பாஸ்டருக்கு என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரன் அங்கே தப்பாக வழி நடத்தினானோ அவனுக்கு இங்கே போராட்டம். ஸோ நரகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த யுத்தங்கள், வேதனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனோ சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒரு நாளும் அதிகமாக பிரயாசப்படவே மாட்டார். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிசாசு போராடுறது போல் ஆயுதங்கள் அப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு வரும், அவருடைய நாசின் சுவாசத்தால் அவர் அழிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னால் போதும், அழிச்சிட்டு போயிடுவார். அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று உண்டு, பூமிக்குரிய காண்கிற உலகத்தில் ஒரு யுத்தம் உண்டு. ஆவிக்குரிய உலகம் காணப்படாத உலகம், பூமிக்குரிய உலகம் காண்கிற உலகம்.
இப்போ நம்ம வந்து வெளியில் நடக்கிறக்கூடிய போர்கள் அந்த சண்டையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, தீவிரவாத இயக்கங்கள் வருது. இது எல்லா யுத்தங்களுக்கும் சின்ன சின்ன சண்டைக்கும் பாருங்கள், வீட்டில் நடக்கிற குடும்ப சண்டை, சின்ன பிள்ளைங்க அண்ணன் தம்பியாக இருப்பாங்க அடிச்சுக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அடிச்சுக்குவாங்க, கணவன் மனைவி அடிச்சுக்குவாங்க, காதலர்கள் அடிச்சுக்குவாங்க, நண்பர்கள் அடிச்சுக்குவாங்க, உறவுகளுக்குள்ள சண்டை, குடும்பங்களுக்குள்ள சண்டை, தெருக்களில் சண்டை, இப்படி சின்ன சின்ன சண்டையில் இருந்து நாடுகளுக்கும் தீவுகளுக்கும் சண்டை வந்தாலும் பின்னாடி இருந்து செயல்படுறது யாருன்னா பிசாசு. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா மனுஷ கொலை பிகினிங்ல இருந்து அவன் மனுஷனை அவனுக்கு பிடிக்காது. அவனை கொல்லணும் அழிக்கணும், அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்குள்ளார என்ன பண்ணுவான், இப்படிப்பட்ட காரியங்களை ஃபஸ்ட்டு அவன் உள்ளே வைக்கிறது என்னென்னா அன்பை எடுத்துருவான். இருதயத்திலிருந்து அன்பை எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் பகைக்கணும். தாயும் பிள்ளையும் பகைக்கிறாங்க, மாமியாரும் மருமகளும் பகைக்கிறாங்க, தகப்பனும் மகனும் பகைக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் பகைக்கிறாங்க, அக்காவும் தங்கச்சியும் பகைக்கிறாங்க. ஒரே ரத்தம், ஒரே உறவுகள். இவ்வளவு பகையை கொண்டு வர்றது யாருன்னா ஆண்டவர். ஒரு மனுஷனுக்குள்ளார என்ன பண்ணுறாருன்னா பகையை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. 2 பேரும் வெட்டிட்டு சாகணும் அப்படின்னு அவர் செய்கிறது இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் நீங்களும் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம ஒன்றாவே இருக்கக்கூடாது, ஒன்றா வாழவே கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த இந்த கோல் சொல்கிறது, முறுமுறுக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்கிறது யாருன்னு சொன்னால் பிசாசு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் தலைமுறையாக தொடரும். அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் 3 தலைமுறையாக நாங்கள் பேசிக்கிறதே இல்லைங்க, அவங்களுக்கு எனக்கு அதாவது ஒத்து வராதுங்கன்னு சொல்லி அந்த விரோதங்கள். அதுக்கப்புறம் பெருமை, எல்லா வித பெருமையும், பழி வாங்குதல். நீ இதை செஞ்சிட்டியா, நான் உனக்கு அதை செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி செய்கிற பழி வாங்குதல். ஒருத்தன் வாழை பிடிக்காமல் பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, அதிகமான ஆசைகள், இச்சைகள், இதை எல்லாத்தையும் தூண்டி அந்த தீய காரியங்களை நடப்பிக்கிறது பிசாசு. இதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம சுபாவங்கள் இருக்கக்கூடிய யுத்தங்கள். மந்திரவாதங்கள், சூனியங்கள், இதெல்லாம் வந்து வெளியில் சாத்தானால் வரக்கூடிய யுத்தம். அது வேறு. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுபாவங்களை நான் அடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த யுத்தங்களை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆவிக்குரியவர்கள் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. ஆவிக்குரியவங்க யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் என்ன ஆவிக்குரியவங்க? தேவனுடைய ஆவிக்குரியவர்கள். தேவ ஆவியானவர் எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருப்பாரா? ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு வாக்குவாதம் கூட பண்ண மாட்டோம். நீ தான் பண்ணுன, நீ தான் செஞ்ச, உன்னால தான் இது நடந்துச்சு, என்னால் தான் நடந்துச்சு. அங்கே நான் என்ன ஆவிக்கு இடம் கொடுக்குறேன்? படக்குன்னு கோபம் வருது. அவர் முன்கோபக்காரிங்க. எனக்கே வெக்கமாக இருக்குது. நானே தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன். கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா நான் கர்த்தருடைய ஆவினால் அல்ல, கோபத்தின் ஆவிக்கு. எரிச்சலாக இருக்கேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், பகைப்பேன், ஆணவம், நீயா நானா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, எனக்கு கீழே தான் எல்லாம். இதெல்லாமே சாத்தானுடைய புத்தி, சாத்தானுடைய ஆவி. அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கவே முடியாது. நான் வந்து உறுதியாக உண்மையாக சொல்ல முடியும். நீங்கள் முழுவதும் ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை போல மாற ஆரம்பிச்சிருவீங்க. தேவனுடைய சுபாவங்கள் வந்துடும். நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். நான் பல நேரத்தில் கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்கள் ஊரில் ஆறு குளம்லாம் இருக்கும், அதாவது கிணறு இருக்கும், நீச்சல் தெரியும். அப்படியே அந்த கிணத்துடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். பயங்கர டென்ஷனாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், நேராக போய் அந்த தண்ணிக்குள்ளே போய் முழுகி உட்காந்துட்டு தம்மு கட்டிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ண
அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நான் அடக்கும். என்னோடய பாடி டெம்பரேச்சர் அப்படியே குறைச்சி என்ன பண்ணும், அமைதிப்படுத்தும். திரும்ப மூச்சு விடுவேன், திரும்ப உள்ளே போவேன், திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது என்ன விதமான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, என்ன விதமான உணர்ச்சிகளாக இருந்தாலும், என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும், அந்த ஆழத்தில் நான் போய் உட்கார்ந்து சமணக்கால் போட்டு உட்காந்துருவேன். வீட்டில் அந்த விவசாய கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு வந்து நீச்சல் எனக்கு தெரியும், தம் கட்ட முடியும். உள்ளே போய் என்ன பண்ணுவேன், கீழே போய் சமணம் போட்டு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க நீச்சல் தெரிலன்னா. அப்போ அதை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்குள்ளே கொந்தளிக்கிற என்னிலே கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள், கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள், கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள் அத்தனை அப்படியே அமைதியாகும் அமைதியாகும் அமைதியாகும். என்ன கொஞ்சம் சளி பிடிக்கும், மற்றபடி ஒரு புதிய மனுஷனாக அமைதலோடு வெளியில் வருவேன். இன்றைக்கெல்லாம் நம்ம கிணறு வெட்டினா கிணத்துக்குள்ளே தான் இருக்கணும், யாரும் வெளில. இப்போ இருக்க பிரச்சனைக்கெல்லாம் எங்கேயா இருக்கிற அந்த மணிக்கு ஒரு தடவை காலத்தில் போய் உட்காந்துக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம கிணறு தேடி போக தேவையில்லை. தேவ பிரசன்னத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கவே முடியலங்க, மன்னிக்கவே முடியல. அது ஒரு யுத்தம், அது ஒரு யுத்தம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். சாத்தான் மன்னிக்க விட மாட்டான். ஏற்றுக்கவே மாட்டேன். யாரை வேணாலும் ஏற்றுக்கவே இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், யாரை வேணாலும் நம்பவே இருந்தாலும் நம்ப மாட்டேன், யார்கிட்ட வேணாலும் பேசுவேன் இருந்தால்கிட்ட பேச மாட்டேன். இது அத்தனையும் பிசாசு கொண்டு வருகிற பகை. பிடிக்கலைன்னா கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கிடலாம், ஆனால் வேண்டாம். மனதில் கசப்பையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா தெரிலங்க, இன்றைக்கி செய்திக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசுனதுனால நான் முன்னாடி போயிட்டுருக்கிறேன். இது செய்தி அல்ல, செய்தி அன்றைக்கி கொடுத்தது தான். முதலாவது நமக்குள்ளே எழும்புகிற போர் செய்கிற இச்சைகள்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளே போர் செய்கிற இச்சைகள். இச்சைகள்னால் காம இச்சைகள் மாத்திரம் கிடையாது, விருப்பங்கள், சுய விருப்பங்கள். நான் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசானோட இச்சைகளின்படி செய்ய அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ பிசாசானோட இச்சை என்னென்னா, எல்லாம் பழி வாங்குதல், கோபம், சொத்து, எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் இது எல்லாமே சகலமும் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் ஆவிக்குரியவன் அல்ல, மாம்சத்துக்குரியவன். நம்ம பேருக்கு வேணால் அந்நிய பாஷை பேசலாம், பேருக்கு வேணால் சபைக்கு வரலாம். ஆனால் நம்ம உண்மையாக சொல்ல, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பல வேளையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, என் பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம பல நேரத்தில் வந்து ஆண்டவரை செயல்பட விடாமல், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரை, நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்லலாம் நிறையா படிப்போம், வேலைக்கு போகிறப்ப நியூஸ் பார்ப்போம். அப்போ ஒரு சினிமா போஸ்டரில் வந்து ஒரு ஹீரோ உட்காந்துருக்கிறாரு. அந்த வசனம் போட்டிருக்காங்க மேலே, இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, பகைவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நண்பர்கள்ட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க, பகைவனை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு துப்பாக்கியோட ஒரு கண்ணோட உட்காந்துருந்தார். அது மாதிரிலாம் இங்கே தேவ சமூகத்தில் நம்ம வசனம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்குள்ளே இருக்க நம்மை தானே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பட்டணம் மதில் இடைஞ்சிருச்சுன்னா எது வேணாலும் உள்ளே வரும், நாய், பேய், மிருகம் எல்லாம் உள்ளே வந்துடும். அதே போல் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நம்மளை அடக்கலை அப்படின்னு சொன்னால், இங்கே நம்மளுக்கு அந்த நிதானம் இல்லைன்னு சொன்னால், நம்ம பெரிய பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கேவலப்பட்டு போயிடுவோம், அசிங்கப்பட்டு போயிடுவோம், ரொம்ப வேதனை. ஆமேன், ஆமேன். ஸோ நம்ம முதலாவது ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்குள்ளே போர் செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற சாத்தானுடைய சிந்தனை என்ன? கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, ஒரு விடுதலையை கொடுங்க. எங்களுக்கு சத்தியம் தெரியும், எங்களுக்கு வசனம் தெரியும், ஆனாலும் நாங்கள் மீறுறோம், நாங்கள் மீறி நடக்கிறோம். இன்னும் பொருள் ஆசை எங்களை விட்டு போகலை, இன்னும் பண ஆசை, பணம் 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 பணம்னு சொல்லி பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பணம் தான் அந்த உலகத்தில் எல்லான்னு சொல்லி அலைகிறோம். கர்த்தர் எங்களை அதிலிருந்து விடுவிப்பீராக, அதிலிருந்து விடுவிப்பீராக. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் அதை இச்சித்து அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது.
இன்றைக்கி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பண ஆசை எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை உங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. நாங்கள் துர் இச்சைகளுக்கு எங்கள் உடலை நாங்கள் பேணாமல் இருந்து அதற்கு எங்கள் உடலை ஒப்பு கொடுக்காம ஆசை இச்சைகள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்திலிருந்து ஆண்டவரே இந்நாளிலிருந்து எங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுங்க. யாரை கண்டாலும் எதை கண்டாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆசை இச்சைகள் தோன்றக்கூடாது. பொருளை குறித்தோ, ட்ரெஸ்ஸை குறித்து, நகையை குறித்து, நிலத்தை குறித்து, வீட்டை குறித்து, நபர்களை குறித்து ஒரு ஆசை இச்சைகள் எங்களிடத்தில் இராதபடிக்கு தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் கணவன்மாரை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் மனைவியை, எங்கள் சகோதரனை, எங்களை எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. விசேஷமாக எங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்படி ஒரு விடுதலை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ளார போர் செய்கிற, எங்களுக்குள்ளார இது அடிக்கடி எங்களுக்குள்ளார ஒரு யுத்தம் பண்ணி நாங்கள் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சாத்தானுடைய கண்ணிகளாக இருக்கிறதப்பா. இந்த பண ஆசை, துர் ஆசைகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும். பெருமைகள் அகலுவதாக. எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த பெருமை, ஆவிக்குரிய பெருமைகள், எங்களுடைய தாளந்தை குறித்து, எங்களுடைய திறமையை குறித்து, எங்களுடைய அபிஷேகத்தை குறித்து, எங்கள் வல்லமையை குறித்து, எங்கள் வரங்களை குறித்து, ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய எல்லா ஸ்லாக்கியங்களை குறித்து நாங்கள் கொண்டிருக்கிற இந்த பெருமைகள் அடங்க கடவுது. எந்த பெருமையும் தேவனுடையது அல்ல. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிசாசானவன் ஒருவன் தான் பெருமையோடு அவன் அலைஞ்சான். அந்த மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். எங்களுக்குள்ளாக மனமேட்டிமை அழிவதாக, 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 அழிவதாக. இயேசுவின் நாமத்தினால மனமேட்டிமைகள் அழிவதாக, மனமேட்டிமைகள் அழிவதாக. எல்லா விதமான ஆண்டவர் அடுத்தவர்கள் நியாயம் இருக்கிற வாய் எங்களை விட்டு நீங்கட்டும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துகிற அந்த நாவை கர்த்தர் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரை மற்றவர்களை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி, அவரை சப்போர்ட் பண்ணி, அவர்களை தட்டி கொடுத்து, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அவர்களை அரவணைச்சு கொண்டு போகிற நல்ல வார்த்தைகள் எங்கள் நாவில பிறக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக எங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷண வார்த்தைகளும் வம்பு வார்த்தைகளும் பரியாசமும் எங்களை விட்டு அகன்று போவதாக. அடுத்தவர்களை கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, நக்கல் பண்ணி, அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற அந்த பிசாசின் சிந்தனையும், பிசாசின் புத்தியும், பிசாசின் ஆவியும் எங்களை விட்டு அகலுவதாக. ஒவ்வொருவனும் மற்றவர்களை தங்களிலும் அதிக கனமுள்ளவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர் தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் அதிக கனமுள்ளவர்களாக பார்க்க, நடத்த கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே இப்பொழுது ஒரு மறுரூபப்படுத்துவீராக. எங்கள் ஆவி அடங்கட்டும், எங்கள் ஆத்துமா அடங்கட்டும், எங்கள் சரீரம் அடங்கட்டும், எங்கள் நாவு அடங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி ஆண்டவரே எங்களை நோக்கி பாருங்கள், எங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள் ஆண்டவரே. தன்னைத்தானே ஆண்டவரே நீங்கள் வசனம் சொல்லப்பட்டது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். இன்றைக்கு எங்களை நாங்கள் நிதானித்து அறிய அந்த நிதானத்தின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக, கொடுப்பீராக. இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கட்டும். ஜெபிக்க முடியாத தடைகள் நீங்கட்டும். உபவாசம் பண்ண முடியாத தடைகள் நீங்கட்டும். கர்த்தரை ஆராதிக்க முடியாத இருக்க தடைகள் நீங்கட்டும். இதெல்லாம் பிசாசு எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற ஆயுதங்கள். வேதத்தை திறந்தே பார்க்க முடியாமல், வேதத்தை தியானம் பண்ண விடாமல், தூக்கத்தை கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள். வேதத்தை திறந்தாலே தூக்கம் வருது, ஜெபிக்க உட்காந்தா சண்டை வருது, பாட உட்காந்தா வேற பாட்டு வருது. இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகலுவதாக. தேவனை துதிக்கிற நாவிலே சினிமா பாட்டு வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய காரியங்களை பார்க்கிற எங்கள் கண்கள் தேவையில்லாத நாடகம், சீரியல், படம் இதெல்லாம் எதையும் பார்க்கக்கூடாது. வீடியோ கேம் பார்க்கக்கூடாது. அந்த தேவையில்லாத விளையாட்டுகளில் எங்கள் கண்கள் போகக்கூடாது. ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக இந்த மாதம் இருப்பதாக. எங்கள் ஆலய கர்த்தருடைய மகிமை வரக்கூடாததற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எங்கள் வீடுகளில் கர்த்தருடைய மகிமை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நிமித்தம் ஆண்டவரே அது வரணும். நான் எங்கே போனாலும் நாங்கள் தான் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக, ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிம்மதியை, சந்தோஷத்தை ஆண்டவரே நாங்கள் சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. செய்திக்கு போகும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14. இந்த
வசனம் எழுதப்பட்ட ஆண்டு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1660 வருஷம், 1659 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியங்கள் இது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வர பொழுது நீங்கள் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டுற அந்த நாள் எது அப்படின்னா, இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த வருஷத்தை கணக்கு பண்ணி அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செங்கடல் பிளக்கப்பட்ட அந்த காலம் எது அப்படின்னு சொன்னால், எகிப்திலிருந்து வெளிப்பட்டது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 3685 வருஷங்களுக்கு முன்பதாக, 3685 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நான் இந்த செய்தியை நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல இங்கே எகிப்திலிருந்து ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வர்றாங்க. அப்போ அந்த இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் உருவாகவில்லை. அந்த நாட்களிலே கானானியர்கள் அங்கே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 பெரிய ஜாதிகளும் மற்ற சிறு சிறு ஜனங்களும் அந்த கானானியுடைய தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், நீ ஏறெடுத்து பார், இந்த பூமி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இதை நான் சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த தேசத்தில் என்னென்ன காரியம் இருக்கு, இன்னும் எமோருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் நிறைவாகவில்லை, உன் சந்ததி உனக்கு நிச்சயமாகவே ஒரு குமாரனை கொடுப்பேன், அதன் பிறகு ஒரு சந்ததி பெருகும், அந்த சந்ததி எகிப்துக்கு போகும், அங்கே 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கும், அந்த 400 வருஷத்துக்கு பிறகு நான் எகிப்தியரை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடும் கொள்ளையுடைமையோடும் அவர்கள் இந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமோடு பிதாவாகிய தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்நாளில் ஈசாக்கும் பிறக்கல, யாக்கோபும் பிறக்கல, ஒரு காரியமும் நடக்கலை. ஆனால் இந்த உடன்படிக்கை நிறைவேறுகிற காலம் அவர் 400 வருஷம் என்பது இங்கே எகிப்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தில் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அப்படி ஒரு 30 வருஷம் டிலே ஆகுது. இப்போ அவங்க வெளியில் வரும் பொழுது இப்போ அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலருக்குள்ளார நியாயப்பிரமாணகர், அதாவது தீர்க்கதரிசிகளும் இல்லை, ஆசாரியர்களும் இல்லை, தலைவர்களும் இல்லை, வேதமும் இல்லை, ஆலயமும் இல்லை, அவர்கள் தேவனை அறியவும் இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே தவிர இவர்களை வழி நடத்த ஒரு நல்ல சபை அங்கே எகிப்து தேசத்தில் இல்லை, நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் இல்லை, தேவனுடைய திட்டங்களை சொல்கிறதுக்கு அங்கே இவங்களுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனால் எகிப்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த எகிப்தில் தான் அந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ராஜ்யம், முதலாவது எழும்பின ஒரு பெரிய ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம். அந்த எகிப்திய ராஜ்யம் அநேகரை அடிமைப்படுத்தி அநேகரை தங்களுக்கு வேலையாட்களாக வைத்து கொண்டிருந்தாங்க. அந்நாட்களில் தான் பெரிய பெரிய கட்டடங்கள், பிரமிடுகள்லாம் கட்டப்பட்ட ஒரு காலம். ஸோ அறிவியல் பெருத்து போன காலம், படைபலம் பெருத்து போன காலம், கல்வி பெருத்து போன காலம், மாந்திரீகங்கள் பெருத்து போன காலம். அந்த எகிப்தின் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தது பொல்லாத ஆவி, சாத்தானுடைய சிங்காசனம் அந்த எகிப்திலே அந்நாளிலே வைக்கப்பட்டு இருந்தது. அந்த எகிப்துக்கு கீழாக, அந்த எகிப்தில் இருந்து தான், எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினார். 70 பேராய் கானானிலிருந்து எகிப்துக்கு போனவங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக பெருகி, நான் நம்புகிறேன் அது 40 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்கன்னு. அந்த 70 பேரை 40 லட்சம் ஜனங்களாக கர்த்தர் மாற்றி எங்கே கொண்டு வர்றாருன்னா, இங்கே 400 வருஷத்துக்குள்ளாக கானான் தேசத்தை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். 2 காரியம். ஒன்று, அங்கே தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும். 2வது, தன்னுடைய ஜனங்களை அங்கே வைக்க வேண்டும். நீங்கள் யாத்திராகமம் 15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே சொல்லி அந்த செங்கடலை பிளந்ததுக்கு பிறகு அவர் ஒரு பாடலை பாடுவார். இதோட கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார் என்று சொல்லி, நான் கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி மோசே அவர் சொல்கிறாரு. மோசே கிட்ட ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்களை நீ போய் எகிப்தில் இருக்க ஜனங்களை நீ போய் கூட்டிகிட்டு வான்னு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆலோட்டுகள் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், நீ இந்த மலையில் எங்கன்னா எந்த மலையில் அவர் தரிசனமானாரோ அதே மலையில் நீ திரும்ப உன்னை தொழுது கொள்வப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். இப்போ இங்கே அனுப்பும் பொழுது இப்போ அவர் அங்கே போகிறாரு. இவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தை எப்படி பார்த்தாரோ அதை விட இன்னும் மோசமாக இருந்துச்சு. ஏன்னா இவர் 40 வயசாக இருக்கும் பொழுது எகிப்தில் இஸ்ரவேலனுக்காக நீதி செய்யும் பொழுது ஒரு எகிப்தியனை கொன்று புதைச்சிடுறாரு. மறுநாள் அவங்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் துரத்தப்பட்டு வந்துடுறாரு. ஆனால் அடுத்த 40 வருஷத்தில் மிக கொடுமையாக அவங்க வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எகிப்தியருடைய கையிலிருந்து விடுவிக்க யாரும் எழும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் போராட்டம், இன்னும் ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு அவங்கள கொடுமையாக
வாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எகிப்திய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொன் கன்றுக்குட்டிகளையும் எகிப்திய சேனைகளையும் நட்சத்திரங்களையும் எல்லாத்தையும் அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரிய சந்திரன் எல்லாத்தையும் வணங்க ஆரம்பித்து யெகோவா தேவனை அவங்க மறந்துட்டாங்க. யெகோவா தேவனை அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இப்போ ஒரு மோசே போகும் பொழுது, நான் உங்களை கர்த்தர் வந்து என்னை அனுப்பினார்னு சொல்லி அடையாளங்கள்லாம் காண்பிச்சு அந்த 10 வாதைகளுக்கு பிறகு அவர் கூட்டி கொண்டு வர்றார். இப்போ இந்த கூட்டி கொண்டு வர இந்த நிலைமையில் இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 400 வருஷம் நம்ம வந்து அடிமைத்தனத்தில் நம்ம இருந்துட்டோம், இனிமேல் நம்ம ஒரு புதிய சுதந்திரத்துக்கு நம்ம போகிறோம்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ அவங்க நிலைமை என்னென்னா, இஸ்ரவேலுடைய நிலைமை என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யம் இல்லை. இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ராஜாவும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பும் இல்லை. இன்னும் அவங்க அகதியாக அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தில் அவங்களுக்குள்ள ஒரு பலமுள்ள ஒரு ராஜா. எப்படிப்பட்ட ராஜானா, அவன் யுத்தத்திலையும் பராக்கிரமசாலி, பொல்லாத ஆவிகளுடைய நிறைவின் பாத்திரமாக இருக்கிறான். அசித்த ஆவிகள் அவனுக்குள்ளார அவ்வளோ குடிகொண்டிருக்கு. அந்த ஒரு சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எகிப்திய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. இஸ்ரவேலில் இவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால இவருக்குள்ள யுத்தம் காணலை. இவங்க செஞ்சதெல்லாம் விவசாய வேலை, அந்த செங்கல் அறுக்கிற வேலை. இந்த வேலையை செஞ்சதுனால இவங்களுக்கு படிப்பும் கிடையாது, ஸ்கூலும் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு யுத்த ஆயுதங்களை பிடிச்சு பழகினவங்க கிடையாது. இவங்க குனிஞ்சு தரையை பார்த்தது தானே தவிர, சுமந்தாங்களே தவிர வேறு எந்த வேலையும் அவங்க செஞ்ச நிலைமையில அவங்க இல்லை. ஆனால் எகிப்தில் உள்ளவங்க அப்படி கிடையாது. லோ லெவல் ஒர்க் அவங்க செய்யவே மாட்டாங்க. எல்லா லெவலையும் மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலைக்கும் ஆட்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. இவங்க ஆளுகை செஞ்சவர்களாக இருந்தாங்க, அதிகாரம் பண்ணுறவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமில்லை, இவங்க யுத்தத்தை செஞ்சு யுத்தத்தில் பழகினவங்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்கள்ட்ட ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருந்துச்சு. அந்நாட்களில் எல்லா படைகளும் ரதங்களும் இருப்பு ரதங்கள் இருந்த ஒரு சேனையாக இருந்தாங்க. இவங்க இஸ்ரவேலர் அந்நிய தேசத்தில் ஒரு அப்பாவியாக இருந்தாங்க. இவங்களும் எஜமானரும் கொடுமைக்காரர்களுமா இருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அவ்வளோ கஷ்டப்படணும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேலைக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? கொத்தனார் வேலைக்குன்னா இவ்வளவு, டீச்சர் வேலைக்குன்னா இவ்வளவு, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சம்பளம். ஆனால் எகிப்தில் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். என்னன்னா, சோறு மட்டும்தான் கிடைக்கும். அந்த சோறும் வருத்தத்தோடு திங்கணும். இவங்க நினச்சது போலெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுமையாக வேலை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சோறு போட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 10 வாதைகளுக்கு பிறகு ஜனங்களை இவர் அழைச்சி கொண்டு வரும் பொழுது எகிப்தியர்கள் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. ஏன்னா எல்லா இழப்புகளும் வேதனைகளும் யார் அனுபவிச்சதுன்னா எகிப்தியர்கள் தான் அனுபவிச்சாங்க. பேன் வந்தாலும் இவன் மண்டையில் தான் ஏறும், பூச்சி வந்தாலும் இவன் மேலே தான் ஏறும், தவக்கலை வந்தாலும் இவன் மட்டும் தான் வரும், தண்ணி குடிச்சாலும் போனாலும் அவனுக்கு தான் ரத்தம் ஆகுமே தவிர இவனுக்கு வராது. இருட்டு வந்தாலும் எகிப்துக்கு இருட்டாக இருக்கும், கோசனில் வந்து வெளிச்சமாக தான் இருக்கும். கடைசியில் சாவு விழுந்தப்போ கூட எல்லார் வீட்டிலையும் எகிப்தில் வீட்டில் சாவு இருந்துச்சு, இவங்க வீட்டில் சாவு இல்லை. அப்போ எல்லாத்தையும் இவன் இழந்துக்கிட்டு இருந்தான். இதை விட ஒரு கொடுமை என்னென்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நாளில் அடிக்கப்பட்ட நாளில் இஸ்ரவேலர்கள் எகிப்தியை கொள்ளையடிச்சாங்க. நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க, நான் போகணும்னா நீ எனக்கு ஏதாவது கொடு, நகையை கொடு, நீ போட்டிருக்கிற இத்தனை வருஷமாக நீ போட்டுட்டு அலைஞ்சல்ல. அந்த அம்மாக்களை பார்த்து பேசியிருப்பாங்க, கல்யாணம் காட்சின்னா நீ இங்கே இடுப்பில் 2 கட்டுவ, கழுத்தில் 4 கட்டுவ, கையில் 4 கட்டுவேல, எல்லாத்தையும் கொடு, அப்போ தான் நான் போவேன். நான் அது சரமாக சவரன் நகை கட்டி, தங்க கட்டி, வெள்ளி எல்லாத்தையும் வாங்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு வராங்க. இன்றைக்கி இந்த எகிப்துடைய நிலைமை எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, எகிப்திய ராஜ்யத்தினுடைய நிலைமை என்னென்னா, உலகம் முழுக்க பயந்து கிடந்தானுங்க. ஒரே நாள் ராத்திரியில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்கள் வெளியில் போயிட்டாங்க. அதுவும் எகிப்தை விட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இதை கேள்விப்படுகிற மற்ற உலக நாடுகள் எகிப்தை வந்து மதிக்காது. ஆகா, ஒரு நாள் ராத்திரியில் இத்தனை லட்சம் ஜனங்களை புரட்சி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டாருன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது, எதோ வெளில போயிட்டானுங்க. ரெண்டாவது, இவனுங்க அடிமை வேலை செஞ்சு பழக்கமே கிடையாது. கீழே குனிஞ்சு கூட்டணும், விவசாய வேலை பண்ணணும், தண்ணி பாய்ச்சணும், இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. 400 வருஷமாக மறந்துட்டானுங்க. இப்போ இவங்க வெளியில் போயிட்டானுங்கன்னா வீட்டில் யார் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, எதுக்குமே ஆள் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய இழப்புக்குள்ளே போகணும், கௌரவ பிரச்சனையாக போயிடும். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் போய் ஜெயிச்சா அவனை கூட்டிகிட்டு வந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறான். இஸ்ரவேலரோ இத்தனை வருஷம் பாடுபட்டாச்சு, இதுக்கு மேலே இவங்கள்ட்ட அனுபவிக்கணுமா? அதான் இஸ்ரவேல் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போனால் போகுதுன்னு சொல்லி எங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் 2 லீடர் இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இருக்கார், எகிப்தியருக்கு சாத்தான் இருக்கான். ஆனால் எகிப்தியருக்கு என்னன்னா, இஸ்ரவேலின் தேவன் அவங்களோட இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. ஏதோ மேகமூட்டமாக இருக்குது,
மேக ஸ்தம்பம்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ மேகமூட்டம் போயிட்டு இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இவங்களுக்கு ராஜாவாக, தேவன் இவங்களுக்கு சேனையின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத எகிப்தியருக்கு தெரியல. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், பாவம் கால்நடையாக நடந்து போயிட்டு இருக்கிறான், போய் கூப்பிட்டு வந்துடலான்னு. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. ரொம்ப எனக்கு திரும்ப அந்த மேப்பை சொல்கிறேன். ராமசேஸ் அப்படிங்கிறது தான் எகிப்தினுடைய அந்த பட்டணமாக இருந்துச்சு. அங்கேருந்து தான் இவங்க புறப்பட்டு வெளியில் போய் எங்கே போகிறாங்கன்னா சுக்கோத்துக்கு போகிறாங்க. நீங்கள் யாத்திராகமம் 13 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 12, 13 சுக்கோத்துக்கு போய் அந்த சுக்கோத்துலேருந்து ஏத்தாம் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் போய் இருக்காங்க. இந்த ஏத்தான்லேருந்து அந்த எகிப்தினுடைய எல்லையாக இருக்குது. அந்த ஏத்தான்லேருந்து அந்த பார்டரை தாண்டிட்டீங்க அப்படின்னா எகிப்தின் எல்லை முடிஞ்சு போயிடும், நீங்கள் கானானுடைய எல்லைக்குள்ளே வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இது ஒரு நைட்டில் முடிஞ்சு போயிடும், ஒரு நாளில் முடிஞ்சு போயிருங்க. நைட்லேருந்து காலையிலக்குள்ளே தாண்டிடலாம். ஏன்னா ஏத்தான் பள்ளத்தாக்குலேருந்து ஒரு குறுக்க ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் திரும்பி பாகால் செபூம் அப்படிங்கிற அந்த பள்ளத்தாக்கு, ஈரோத் பள்ளத்தாக்குக்கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ எப்படின்னா, இங்கே ராமசேஸ்லேருந்து புறப்பட்டு சுக்கோத்துக்கு போய், சுக்கோத்துலேருந்து ஏத்தானுக்கு போய், ஏத்தான்லேருந்து எங்கே வராங்க அப்படின்னா இந்த ஈராம் பள்ளத்தாக்குக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த பாகால் செபுலோன்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எங்கன்னா ராமசேஸுக்கு பக்கம். இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படியே எங்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் கூப்பிட்டு வந்தாருன்னா, 3 நாள் இவங்க கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணம் கழிச்சு தான் எபிரேயருக்கு தெரியுது, அதான் எகிப்தியர்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயையோ அவனை ஏன் போக விட்டணும், அவனை போக விட்டோன்னு அவன் ரியலைஸ் பண்ணல. கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நீங்கள் போய் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் படிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சேனையையும் என்ன பண்ணுறாரு, கடினப்படுத்தி, இல்லை முடியாது, போய் அவனை என்ன பண்ணணும், அடித்து கொண்டு வரணும்னு சொல்லி அவனை கொண்டு வர்றார். எது ரதங்களோடு பெரிய குதிரைகளோடு அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளாக நடந்து வர்றாங்க. 3 நாளில் நடந்து வர்றப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக வர்றாரு. ரொம்ப குழுன்னு ஏசியில் அப்படியே நடந்து அப்படியே வரும் பொழுது ஆண்டவர் வழிகாட்டுறாரு. மேகம் முன்னாடி போயிட்டு இருக்குது, மேகஸ்தம்பம் மேலே இருக்குது, தேவனுடைய சேனை வருது, கர்த்தர் வராரு, ஊழியக்காரன் ஐயா மோசே, ஆரோன், மிரியாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அப்பாடா அந்த பள்ளத்தாக்கில் இருந்தால் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய இராணுவமே கேட்குது சத்தம். அப்போவே உடனே ஜனங்கள் அலற ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஐயோ மோசே, எகிப்தில் எங்களுக்கு என்ன போட்டு புதைக்கிறதுக்கு கலரே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு நினைக்கிறியாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இந்த பார்வோனுடைய நிலைமை என்னென்னா, பார்வோன் நான் தான் இந்த அதிபதியாக இருப்பேன், நான் தான் கடவுளை போல் இருப்பேன், நான் தான் ராஜ்யம் பண்ணுவேன், நீங்கள் ஒரு ராஜ்யம் பண்ணக்கூடாது, பார்வோனாகிய என்ன தான் நீங்கள் சேவிக்கணும், அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது, வேணால் என் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி அவன் ஒரு திரளான ஒரு சேனையோடு வர்றான். அவன் கூட இருக்கிறது 2 புயம், ஒன்று மாம்ச புயம், இன்னொன்று பிசாசனுடைய அந்த துணையோடு வர்றான். எகிப்திய சேனைக்கு என்னென்னா, அவனும் பல யுத்தங்களை கண்டவன், இவங்களை விட்டுட்டா அவங்களால வாழ முடியாதுங்கிறதுக்காக மேலே தலைவர் சொல்லிட்டாரு, ராஜா சொல்லிட்டாரு, ஸோ நம்ம போய் இவங்க அடித்து கொண்டு வரணும்னு. ராஜா கொண்டிருக்கிற கோபத்தையும் வெறியவும் விட இந்த சேனை கொண்டிருக்கிற வெறியும் கோபமும் அதிகம். ஏன்னா ராஜா வீட்டில் இவங்க கொள்ளையடித்ததை விட சேனைகளுடைய வீட்டில் கொள்ளையடித்தது தான் அதிகம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையம் இறங்கி நிற்கிறாங்க. இங்கே முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, பின்னாடி எகிப்திய சேனை இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்துட்டு இப்போ முறுமுறுக்கிறாங்க, ஐயோ இப்படி இப்போ கொண்டு வந்துட்டீங்களே, இப்படி கொண்டு வந்துட்டீங்களேன்னு. ஏன்னா கொண்டு வந்ததுக்கு அவன் முறுமுறுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. ஏன்னா இவன் பெரிய படையோடு வர்றான், ஆயுதங்களோடு வர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்தில் ஒரு யுத்தமும் அவங்க செஞ்சதில்லை. அவங்கள்ட்ட ஒரு ஈட்டியோ ஒரு அருவாவோ ஒரு பட்டயமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவன் 4 பேரை வெட்டினா ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அவ்வளவு பலசாலிகளாக பலவீனர்களாக தான் இருக்கிறாங்க, பலசாலிகள் கிடையாது. அப்போ கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசை மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த யுத்தத்தை ஜனங்களை பழக விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தோற்றுருவாங்கன்ட்டு. கர்த்தருக்கும் தெரியும், ஏன்னா கர்த்தரை கூப்பிட்டு வர்றாரு, கர்த்தர் தானே அடிக்கிறாரு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யுத்தம் கர்த்தருடையது, நீ அமைதியாயிரு. பல நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, போராட்டம் வருதுன்னா நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைங்க, என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ரொம்ப நாள் போராட்டமாக இருக்குன்னா அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், அது கோபமோ எரிச்சலோ ஆசைகளோ துராசைகளோ எதுவாக இருந்தாலும் சரி,
அது நமக்குள்ள நாள் கடந்து ஒரு பிரச்சனை கடந்துக்கிட்டே இருக்குது. நாள் கடந்து நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, நாள் கடந்து சிறையிருப்பில் இருக்கிறீங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிடுவதை தவிர நம்மளுக்கு ஒரு விடுதலே கிடையாது. நம்மளை உடைக்கவே முடியாது, விடுவிக்கவே முடியாது. ஸோ கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் கணவருக்காக யுத்தம் பண்ணுவார், என் பிள்ளைக்காக யுத்தம் பண்ணுவார், என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சொல்லலையே, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருப்பேன்னா வாயில் முறுமுறுத்துறாதீங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கன்னா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்கடா. இப்போவே புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. மோசே இன்னும் செங்கடலை கடந்து போகலை, நீங்கள் வாயை திறந்து எதுவும் வேணான்னு சொல்லிடாது. நம்ம கூட சொல்லுவோம்ல, நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறதா இருந்தால் என் பசங்க என் பொண்ணு ஓடி வந்து என்ன பண்ணு, என் கட்டி பிடிச்சிக்கும், அப்பாவை நான் கடைசியாக ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிறேன்னு. என் பையன், அப்பா நீ வருவியா இல்லை அப்படியே போயிருவியாப்பா, ஆக்சிடென்ட் ஆயிருமா ஏதாவது ஆயிருமாப்பாட்டு, நான் போகிறது ஊழியத்துக்குடா, ஒன்றும் வராதுடா, நான் ஆண்டவர் என்னை பாதுகாப்பாடுறான். சரி, அது என்னென்னா அவங்க தானாக சொல்லலை, நான் போகிற எல்லாம் வேறு. அந்த ஆவியில் என்ன பண்ணும், இந்த மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை எனக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். சில நேரத்தில் இவங்க கேட்கும்பொழுது தான் எனக்கு ஒரு மாதிரி உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையில் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கே நிச்சயம் இல்லாதப்போ இந்த முறுமுறுப்புகளையும் இந்த அவிசுவாசமான வார்த்தைகளையும் நம்ம கேட்டோம்னா நம்ம ஆண்டவர் செயல்படவே முடியாது. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம இப்போ வொர்ஷிப் நேரத்தில் என்னென்னா, நமக்கு எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, நம்ம எதுவுமே நம்மளால் செயல்பட முடியாமல் போச்சுன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? கர்த்தர் தான் நம்மளை நடத்த முடியும். நம்மளை வெறுமையாக்கலை, நம்மளை மொட்டை அடிக்கலை, நம்மளை ஒரு அவமானப்படுத்தி உட்கார வைக்கல. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளை ஒரு பாதையில் ஆண்டவர் நடத்துகிறாரு, ஒரு சிறுமையின் பாதையில் நம்ம நடத்துகிறாருன்னா ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அல்லேலூயா. அந்த இப்போ நம்ம 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு இழப்பை சந்திச்சுக்கிட்டே வருவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த 10 வருஷம் இழந்ததை அடுத்த 1 வருஷத்தில் கர்த்தர் கொடுத்துட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டுட்டேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15லிருந்து 17. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15லிருந்து 17 வாசிக்கும்படி கேட்குறேன். அப்பொழுது அவன், சாரி சிஸ்டர் மன்னிக்கணும், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15லிருந்து 17. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15லிருந்து 17. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க 12வது வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் செஞ்சார். எல்லா ராஜாக்களும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த ராஜாக்கிட்ட போய் கூலி கொடுத்து ஆட்களை வாங்கிட்டு வருவாங்க. யுத்தம் வந்துருச்சுன்னா, இப்போ நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு விரோதமாக இன்னொரு கூட்டம் வந்துருச்சுன்னா நான் இன்னொரு ராஜாக்கிட்ட போய் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, ஐயா எனக்கு உதவி செய்ய, இதை தப்பி வைக்கிறதுக்காக. ஆனால் இந்த யோசபாத் என்ன பண்ணாருன்னா அப்படி செய்யலை, கர்த்தரை நோக்கி பார்த்து கதறினார். இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பலாம், ஒரு கூட்டம் பிசாசுகள் எழும்பலாம், எதிர்த்து நிற்க பலன் இல்லை. அன்றைக்கி யோசபாத்துக்கிட்ட யுத்த ஆயுதங்கள் இருந்துச்சு, யோசபாத்துக்கிட்ட இராணுவம் இருந்தது. ஆனால் கம்பேர் பண்ணும் பொழுது அவங்ககிட்ட 100 பேர் இருந்தாருன்னா இவன்கிட்ட 10 பேர் தான் இருந்திருக்கும். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாது, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த எப்போ உங்கள் கண்கள் தேவனே நோக்கி கொண்டிருக்குன்னா கர்த்தர் பார்த்துருவார், அவர் நம்மை நோக்கி வருவார். ஆமேன், ஆமேன். நம்ம கண்களை மூடிடக்கூடாது, வேறு பக்கம் பார்த்துடக்கூடாது, தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், நீர் எனக்கு யுத்தம் பண்ணுகிற வரைக்கும் நான் உண்மை விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ அந்த தீர்க்கதரிசியை கொடுத்து அனுப்பி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது உங்களுடையது அல்ல,
இது தேவனுடையது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இதனோட பின் வார்த்தைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு யுத்தம் பண்ண மாட்டாங்க, போய் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. 25வது வசனம் 26வது வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா, போய் எல்லா ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சு கொண்டு வருவாங்க. 3 நாளாக கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எவ்வளோ பேர் வந்திருப்பான்னு பாருங்கள். கொள்ளையடிக்கிறதே இவ்வளோ பேர். அவன் கூடாரத்தை விட்டுட்டு போயிட்டான், குதிரைகளை விட்டுட்டு போயிட்டான், துணிமணியை விட்டுட்டு போயிருக்கிறான், நகையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறான். 24வது வசனத்தில் கடைசி பகுதி, அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா நமக்கு விரோதமாக மொத்த கூட்டத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 37வது அதிகாரம் 35லிருந்து 38 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அந்த எசேக்கியா ராஜாவாக இருக்கும் பொழுது சனகரிப்பு வந்து அங்கே யுத்தம் பண்ணுவதற்காக முற்றுகை போட்டிருக்காங்க. முற்றுகை போடப்பட்டு அநேக நிருபங்களெல்லாம் எழுதி அனுப்புகிறான், பயமுறுத்துகிறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். ஆனால் இந்த எசேக்கியா என்ன பண்ணுறாரு, கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, 2 காரியம் இருக்குது. நான் பின்னாடி இந்த யுத்தத்தோடைய பின்னணியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவன் இஸ்ரவேலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அதாவது இஸ்ரவேலோட 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் இஸ்ரவேலை தலைநகர சமாரியாவை வச்சுக்கிட்டு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுகை செய்கிறாங்க. யார்? யூதாவும் பென்யமீனும். இப்போ இந்த அசரியர்கள் வந்து எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டு வந்து இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தையும் சிதறடிச்சிட்டு அங்கேயும் வந்து தன்னுடைய ஜனங்களை வந்து குடியிருக்க பண்ணிட்டான். இப்போ நேராக எங்கே வந்துட்டான்னா யூதாவுக்கு வந்துட்டான். எருசலேமுக்கு முன்னாடி அவன் வந்து என்ன பண்ணுறான், முற்றுகை போட்டு எப்படியாவது ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு தீய வார்த்தைகளை சொல்கிறான். உன் தெய்வம் தான் உன்னை காப்பாற்றுன்னு எப்படியா சொல்லுவேன், நான் தான் அங்கே 10 கோத்திரத்தை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டு வந்துட்டேனே, பூமியில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் நான் அழிச்சிட்டேன், அவங்க தெய்வங்கள் என் கைக்கு தப்பி வைக்க முடியலன்னா உன் தெய்வமும் எப்படி என்ன என் கையிலேருந்து உன்னை தப்பி வைக்க முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த யோசபாத்து எசேக்கியா சொன்ன அந்த ஜெபத்தை தான் நாம் செய்யணும். ஆண்டவரே, அவன் கும்பிட்றது கல் மண்ணும், அவன் என்ன சொல்கிறான், அது விக்கிரகங்கள் தானே, அது பேசாது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நீர் பெரியவராக இருக்கிறீர். இன்றைக்கி உலகத்தான் தன்னுடைய தெய்வத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு நம்மளுக்கு விரோதமாய் பகைக்கலாம், சண்டை போடலாம், யுத்தம் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிறது பொல்லாத ஆவி, பொல்லாத உலகம், ஒரு ராஜ்யமே அவனுக்கு முன்னாடி வரலாம். இன்றைக்கி உங்களோடு என்னோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். என் ஒருத்தனுக்காக மொத்த சேனையும் அவரால் இறக்க முடியும். ஆமென். ஒரு தூதனை அனுப்புனார், அங்கேருந்து 1,85,000 பேர் இருந்தான். 10 லட்சம் பேர் இருந்தாலும் அவுட்டு. இத்தனை பேரையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி அந்த சனகரிப்பையும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மூக்கில் அப்படியே துரட்டை போட்டு இழுக்கிறது போல் இழுத்து அவன் ஊருக்கு கொண்டு போய் எங்கே கொண்டு போவார்னா, எந்த தெய்வத்தை அவன் நம்பிக்கையாக வச்சு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் தெய்வத்தினுடைய கோயிலில் கொண்டுட்டு போய் அவன் பெத்த பிள்ளைய வச்சு அவன் ரத்தத்தை அந்த கோயிலில் நான் சிந்த வைப்பேங்கிறது தேவனுடைய திட்டம். அதனால் அவன் ஒருத்தனை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி இந்த 1,85,000 பேரை ஆண்டவர் நிர்மூலமாக்கி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்ட பிசாசு எழுப்பி வந்தாலும் சரி, இந்த மாந்திரிக வல்லமை மட்டும் மேற்கொள்ளவே முடியல. இந்த பிசாசுகள் தினமும் போராடுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டங்களை விட நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற போராட்டங்கள்லாம் அதிகம். எங்கேயாவது யாருக்காவது போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அன்றைக்கி ராத்திரி பெரும்பாடாக இருக்கும், அன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். என்றைக்கு பிரச்சனையே இல்லாமல் தூங்கினா அதுக்கு நல்லா இருக்காது. என்றைக்கு போராட்டத்தோடு இருக்குதோ அன்றைக்கி தான் எனக்கு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தூக்கம் வரும். சில இடங்களுக்குலாம் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன், படுத்திருப்பேன், காலை பிடிச்சி ஒருத்தர் இழுப்பாங்க, என் காலை பிடிச்சி ஒரு ஆள் இழுக்கும், நெஞ்சை பிடிச்சி ஒரு ஆள் பிடிச்சி தள்ளும். அப்படிப்பட்ட ஒரு பொய் வல்லமைகளில் பார்க்க முடியும், பிசாசனுடைய வல்லமைகள். அப்போ உடனே என்ன பண்ணுவேன், ஆண்டவரே என் ஒருத்தனால் போராட முடியாது, எனக்காக உங்கள் சேனையை அனுப்புங்க, எனக்காக உங்கள் தூதரை அனுப்புங்க. எந்திரிச்சு ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய அன்பை நான் தியானிப்பேன். தேவனுடைய அன்பை நான் மீண்டும் சொல்கிறேங்க, கிறிஸ்து இயேசுவனுடைய அளவற்ற அன்புக்கு முன்னாடி பிசாசின் எந்த வல்லமே நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனே கொடுத்துருக்கார். அப்போ எவ்வளவு பொல்லாத பிசாசுகள் எழும்பி வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது.
12:11 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் தியானிங்க. பின்னணியை நான் சொல்கிறேன். ஏரோது ராஜா நாட்களில் அவன் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஏரோது என்ன பண்ணுறான்னா, யூதர்களுக்கும் ஏரோதுக்கும் பிடிக்கல. சில விஷயங்கள் என்னென்னா பிடிக்கல. ஏரோதை வந்து வேணான்னு சொல்லி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு ஏரோது என்ன பண்ணுறாருன்னா, யூத ஜனங்களுக்கு பிரியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கொலை செஞ்சுட்டு போயிட்டார். அந்த பிலாத்துக்கு போனதுக்கப்புறம் ஏரோது தான் இங்கே வந்து ஆளுகை செய்கிறாப்புல. இப்போ இந்த ஏரோது வரும் பொழுது யூதனுக்கு என்ன பிடிக்குன்னா, கிறிஸ்தவனா பிடிக்காது. அப்போ யார் இயேசுவோடு இருந்தாங்களோ அவங்களாம் பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லி பட்டயத்தால் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொலை செய்கிறார். யோவானின் சகோதரராகிய யாக்கோபை கொலை செஞ்சுட்டு, அது யூதருக்கு பிரியமாக இருந்தபடியினால அவன் பேதுருவை கொலை செய்யும்படி வகை தேடி என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டு போய் ஜெயிலில் கட்டி போட்டு வச்சுறாரு. அந்த கிறுக்கு பையன் கட்டி, அதாவது யாக்கோபுடைய காலம் முடிஞ்சிச்சு, அவருடைய ஊழியம் முடிஞ்சதுனால தான் கர்த்தர் விட்டார். ஆனால் பேதுருடைய ஊழியம் இன்னும் இருக்கிறதுங்கிறனால அந்த நாட்களுக்கு முன்பதாக ஏரோதின் பட்டயத்திற்கு கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் முடிஞ்சு தீர்ற வரைக்கும் கர்த்தர் நம்ம ஜீவனை போக விட மாட்டார். அது எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும், எவ்வளோ பெரிய இராணுவம் வந்தாலும். பாருங்கள், அந்த ஒரு தேசத்தில் இப்போ கூட ஒரு ஜெயிலே வச்சுருந்தாங்களே ஒரு ஊழியக்காரர், ஒரு பேர், உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சு. ஈவான் ராபர்ட்ஸ் இல்லை, ரஷ்யாவில் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி சொன்னதுனால வாழ்நாள் முழுக்க அவரை சிறையிலேயே போட்டு அவரை உபத்திரவப்படுத்தி அவரை துன்பப்படுத்தி அந்த கம்யூனிஸ்டுக்கு விரோதமாக அவர் பேசுனதுனால, பேர் ஞாபகம் இருக்காது, உடம்பெல்லாம் அவ்வளோ காயம். ஆனால் அந்த அவர் அவ்வளோ காயப்பட்டார், உபத்திரவப்பட்டார். அப்படியே அந்த வெண்கல ஈட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொதிக்க கொதிக்க வச்சு உடம்புக்குள்ள பாய்ச்சுவாங்க. அப்படியே அங்கங்கே குழியாக இருக்கும். ரிச்சர்ட் உம்ரான் உடம்பெல்லாம் காயம், பள்ளம் பள்ளமாக இருக்குது. அங்கங்கே குத்தி அவர் நிற்க வச்சே என்ன பண்ணுவாங்க, அவரை தூங்க விட மாட்டாங்க. சுற்றி அப்படியே இது வரைக்கும் அப்படியே இரும்பு கம்பி நின்றுட்டுருக்கும். அப்படியே இரும்பு கம்பியாக நிற்கும். இங்கிட்டு சஞ்சா குத்தும், இங்கிட்டு சஞ்சா குத்தும். அவ்வளோ டார்ச்சர், பசி, குளிர், ட்ரெஸ் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் பயங்கர வெளிச்சத்தில் கொண்டு போய் அதிகமான அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த கண்ணு குருடாக போயிடணுன்றதுக்காக அப்படியெல்லாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கொள்கை தான் நல்லது, கம்யூனிஸ்ட் கொள்கை தான் நல்லது, ஸ்டாலினுடைய கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நாள் முழுக்க ஸ்பீக்கரில் போட்டு 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 இந்த இயேசு கிடையாதுன்னு சொல்லி அந்த காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும். விடிய 24 மணி நேரமும் வருஷ கணக்கில் கேட்டு அதனால் நிறைய பேர் பைத்தியமாக இருக்காங்க. அந்த அதிகப்படியான இறைச்சல், அதிகப்படியான வெளிச்சம், அதிகப்படியான பசி, அதிகப்படியான எல்லாமே அதிகம். அவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சும் கடைசியில் கர்த்தருக்காக அவர் நின்னார். இது பின்னாடி இருந்து செயல்பட்டது வந்து என்னென்னா, ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அந்த மனுஷன் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவருக்குள்ள இருக்கிற புறப்பட்ட அந்த வல்லமை இருக்குது. அவர் பட்ட பாடுகள் இன்றைக்கும் தேசத்துக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்குது. நம்மளாலே முடியணும். அவரை தொடுகிற வஸ்திரத்துலலாம் அபிஷேகம், அவர் மேலே கையை வச்சாலும் நம்மளால் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை, அற்புதங்களை அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுருக்கார். நீ நம்ம லைஃப்லையும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி அவருடைய அந்த ரிச்சர்ட் உம்ரான் வாழணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணதுனால தான் அந்த உபத்திரவத்தில் அவரை வந்து வாழ வச்சார். இல்லைன்னா ஒரே நாளில் அந்த அவ்வளவு துன்பத்தில் நானாக இருப்பேனான்னு தெரியாது, ஒரே நாளில் காலியாக இருப்பேன். ஆனால் அந்த ஜீவனை வச்சிருந்தது யாருன்னு சொன்னால் ஆண்டவர். அதே போல் தான் பேதுருவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து 2 பக்கமும் போர்ச்சவர்கள் இருந்தாங்க, கட்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலை வர்ற வரைக்கும் அவரை கை வைக்க ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா. இதுதான் அந்த நாங்கள் பெரம்பலூருக்கு ஒரு சபைக்கு போனோம். அவர் அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அந்த 11வது வசனம் அப்போஸ்தலர் 12:1 பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு சொப்பனம் காண்றது போல் இருக்கார். என்னமோ யாரோ தூதன் வர்றாரு, செருப்பை போடுப்பா, எல்லாத்தையும் கிளம்பி போகலான்னு கூப்பிட்டு வர்றது போல் இருக்குது. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 காரியம் நடக்குது. ஒன்று யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், இன்னொன்று ஏறுது. இப்போ ரெண்டையுமே நம்ம பிரித்து பார்க்கணும். என்னென்னா, யூத ஜனங்களுக்கு பேதுருவை நேரடியாக கொலை செய்ய அதிகாரம் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களால செய்ய முடியல. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை கொலை செய்யும் பொழுது கூட
பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறாங்க, இவரை கொலை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீ என்ன பண்ணு, போய் ஓ நியாய பிரமாணத்தின்படியே நீ அவங்கள கொன்றுப்பா அப்படின்னு பிலாத்து சொன்னால், நான் இந்த மனுஷன்ட்ட ஒரு அநியாயத்தையும் பார்க்கல, இவர் பொய் சொல்லலை, திருடலை, கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, எந்த கலகமும் இல்லை, இவரை ஏன் நான் கொலை செய்யணும்னு சொல்லி பிலாத்து கை கழுவுறாரு. ஆனால் இதெல்லாம் இவங்களும் செய்யலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவன் வளர்றதே எங்களுக்கு பிடிக்கல, பொறாமைனால ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம கூட வேலை பார்க்குற இடத்துலையோ குடும்பத்தின் நடுவுலையோ நம்ம 2 கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஒன்று நம்மளுக்கு விரோதமாக எப்பயுமே தப்பான எண்ணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும். நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நேரடியாக சிரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கிட்டு போய் எப்படியாவது ஒழிச்சிடணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செயலில் இருக்காது. ஆனால் ஏறுவது போல் பிலாத்து போல் ஆட்கள் இருப்பாங்க, அவனுக்கு எனக்கு நேரடி தொடர்பு கிடையாது, இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு செயல்படுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இவங்க சரியில்லைங்க, இவங்களை எப்படியாவது வீட்டை விட்டு இந்த இடத்த விட்டு துரத்திடணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தங்க யாராவது விசிட்டுக்கு வருவாங்க, வெளியிலேருந்து யாராச்சும் ஒரு ஹையர் ஆஃபீஸர் வருவாங்க, அவங்ககிட்ட போய் போட்டு கொடுத்து இந்த அம்மா சரியில்லை, இந்த ஐயா சரியில்லை, முதல்ல என்ன பண்ணிடணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. எப்படி தானியல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது இந்த தானியலை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு நினச்சி அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக ஒன்றுமே பண்ண முடியல, வேலையில் உண்மையாக இருக்கிறான், ஒரு நீதிகேடு செய்யலை, எதுலையுமே கை வைக்க முடியல. ஆனால் அந்த தானியல் எனக்கு மேலாக இருக்கிறது பிடிக்கல. எல்லா தேசாதிபதிகளும் மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் ஞானிகளும் என்ன பண்ணாங்க, தானியலுக்கு இவனுக்கு என்னென்னா பொறாமை, நான் வரணும், இவன் யார், அந்நிய தேசத்தான், யூதன், அடிமையில் இருக்கிறவன், இங்கே வந்து பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜாவாகிய உண்மை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது, ஏன்னா இவன் கண்டிப்பாக வணங்க மாட்டான்னு தெரியும். இவர் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது, இவர் வழக்கம் போல் போய் வணங்கினார், எல்லாம் பண்ணார். ஆனால் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை, நான் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிறேன், அதனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இன்றைக்கி பிசாசு வந்து நமக்காக ஜனங்களை ஏவலாம், ஹையர் அத்தாரிட்டியில் உள்ளவங்கள்ட்ட இருந்து தீர்ப்பு கொண்டு வரலாம், நம்மளை உபத்திரவப்படுத்தி கொல்றதுக்கு அநேக சிங்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது. காரணம், கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் தானியேலை காப்பாற்றின தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறாரு. ஸோ 2 கூட்டத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒன்று செயல்படுறவன், நமக்கு விரோதமாய் செயல்படுறவன், இன்னொன்று நமக்கு விரோதமாக திட்டம் தீட்டுறவன். சொல்லுங்கள், யார் நமக்கு விரோதமாய் செயல்படுறவன், நமக்கு விரோதமாக திட்டம் தீட்டுறவன். அந்த 2யுமே காலி பண்ணுறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, அகித்தோப்பலின் ஆலோசனையை அவமாக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை வச்சுருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எத்தனை அகித்தோப்பலின் ஆலோசனைகள் எழும்பினாலும், பட்டயத்தை நமக்கு நேராக அனுப்பினாலும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஆமான்னு பாருங்கள், அவன் நேரடியாக பண்ணல, அவன் நேரடியாக யுத்தம் பண்ணல, ராஜா கிட்ட போய் தந்திரமாக என்ன பண்ணுறான், ஒரு கூட்ட ஜனம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க பார்க்குது, இந்த கிறுக்கு பையன் அப்படியாப்பா யாருப்பான்னு சொல்லி விசாரிக்க கூட இல்லை. இப்போ என்ன பண்ணணும், அவங்கள அழிச்சிடலாம், சரி அழிச்சிருந்து முத்திர மோதத்தை கழட்டி கொடுத்துட்டான். யார் அந்த ஜனம், எதுக்காக எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, எதையுமே அவன் விசாரிக்கலை. இதுதான் பிசாசின் ஆவி. இந்த பிசாசின் ஆவி என்ன பண்ணும், திட்டம் தீட்டுறவனையும் எழுப்பும், அதிகாரத்தில் உள்ளவனையும் எழுப்பும், கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்காக. அப்போ எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, வா பார்த்துக்கலாம். முருகதா என்ன பண்ணுறாங்க, வா பார்த்துக்கலாம், உனக்குள்ளே இருக்கிறதா என்னோடு இருக்கிறவரா. அவங்க செஞ்சாங்க, இந்த யுத்தத்தை அவங்களே செஞ்சுட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கர்த்தருடைய துணை தான். ஆனாலும் இது இதை ஒரு இதாக வச்சு கொடுங்க, நம்மளை நேரடியாக பகைக்காமல் மொத்தமாக மறைவிடங்களில் பகைக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எதாக இருந்தாலும் அது பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, இவனை வீட்டுக்கு அனுப்பாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாக எத்தனையோ பாஸ் எழும்பி வந்தாங்க. அவனை ஏங்கிட்ட அனுப்பு, நான் அனுப்பி காட்டுறேன், அவனை ஏங்கிட்ட அனுப்பு, நான் அனுப்பி காட்டுறேன். ஆனால் யாரெல்லாம் என்னை வேலைக்கு வச்சு என்னை அனுப்பணும்னு திட்டம் நல்லவங்களும் இருந்தாங்க, அதே போல் என்னை டார்ச்சர் பண்ணுறவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வெளில போனாங்களே தவிர நானாக ரிசைன்மெண்ட் வர்ற வரைக்கும் ஒருத்தரும் என் மேலே கைப்பட ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும். ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம அந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்தும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா
நான் பேசாததை கர்த்தர் பேசுவார். நான் என் நியாயத்தை ரூபகாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பேசி எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் இந்த 2 பார்ட் இருக்குது, நான் அதை போக விரும்பலை. ஆனால் என்னுடைய காரியம் என்னென்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளையே கர்த்தரை ஆராதிக்க எழும்புறீங்களோ அப்போல்லாம் பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய புறப்படுறீங்களோ அப்போல்லாம் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். எப்போல்லாம் நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். அந்த நிலைமையில் கை தளர்ந்துடாமல், மனம் சோர்ந்துடாமல், ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவ தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டாரோ. இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆவிக்குரிய யுத்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அனுபவித்தது என்ன? 2 காரியம். ஆவிக்குரிய யுத்தத்திலையும் அவர் ஜெயம் எடுத்தார், சரீர பிரகாரமான அந்த பாடுகளையும் அவர் தாங்கி சகிச்சு நமக்காக ஜெயம் எடுத்ததுனால எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அன்றைக்கு மோசே சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. இன்றைக்கு நான் காண்கிற என் சத்துருவை இனி என்றைக்கு நான் காண மாட்டேன். என்னை அழிக்கணும், கொல்லணும், என்னை நஷ்டம் உண்டாக்கணும், என்னை துரத்திடணும், என்னை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லி போராடுகிற எல்லா எகிப்திய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிய வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணின பொழுது ஒரு எகிப்தியன் கூட தப்பவில்லை. எல்லாரும் செத்து கிடந்தார்கள், எல்லாரும் பிரேதமானார்கள். அப்பா ஆண்டவர், இன்றைக்கு நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்றால், ஆண்டவர் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது ஒருவனும் தப்ப முடியாது ராஜா. கர்த்தர் எங்களுக்காக செய்வீராக. ஹல்லேலூயா. ரிபாலா ஷகத பாதல ரிபா தலகரபு ஓரிகரபா ஷகதல ரிபா தலபா. நாங்கள் மேற்கொள்ள முடியாத ஸ்வாவங்கள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாவத்தின் ஸ்வாவங்கள், அந்த கோபங்கள், இச்சைகள், கசப்புகள் எல்லாத்தையும் அழிங்கப்பா, எல்லாம் அழிங்க. முதலாவது எங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும், எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும், எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆவிக்குரிய கட்டுகள் எங்களை விட்டு அகன்று போவதாக. எல்லா ஆவிக்குரிய கட்டுகள் ஆண்டவரே நாங்கள் செயல்பட முடியாம, நாங்கள் முன்னேறி செல்ல விடாம படிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேங்கி கிடக்கிற அனுபவங்கள்லாம் மறைவதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா? ஒரு செத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கல. ஒரு நடைபணமா வாழ கர்த்தர் நம்ம அழைக்கல. ஒரு ட்ரெடிஷனலா வாழ கர்த்தர் நம்ம அழைக்கல. ஏனோ தானமோ இருக்க கர்த்தர் அழைக்கல. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பும்படி, கர்த்தருடைய கரத்தில் ஒரு பாத்திரமாக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக, ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக இருக்கும்படி தேவன் நம்ம அழைச்சிருக்கார். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குங்கப்பா. முடிஞ்சவங்க எந்திரிச்சு நிற்கலாம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனங்கள் மாறுவதாக, பலகீனங்கள் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஆண்டவரே, தலைவலி, நாள்பட்ட தலைவலி மாறட்டும் ஆண்டவரே. கைகால் வலி மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, முழங்கால் வலி மாறட்டும் ஆண்டவரே. அநேக நாட்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்வீராக, கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வலிகளும் வேதனைகளும் நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் ஆண்டவரே? இது எதனால் உண்டாச்சு? எங்களுடைய தவறுகளா, எங்களுடைய அறியாமையா, எங்களுடைய பலகீனமா, அல்லது பிசாசின் வல்லமையா? எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா கன நித்திரையின் ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் வாசிக்கப்ப, ஜெபிக்கப்ப, துதிக்கப்ப, ஆண்டவரை தியானிக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் பைபிள் எடுத்துட்டு உட்கார்றமோ தூக்கம் வருது. இயேசுவின் நாமத்தில் அந்த கன நித்திரையின் ஆவியை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுங்க. எல்லா சோர்வின் ஆவி நீங்குவதாக. ஒவ்வொருக்குள்ள இருக்கக்கூடிய துக்கங்கள் நீங்கட்டும். அந்த துக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்கிறேன். மன துக்கத்தின் ஆவியை வெளியேற இயேசுவின் நாமத்தினால. மன துக்கத்தை வெளியேற்றுகிற, மன துக்கத்தை வெளியேற்றுகிற. எப்பொழுது என் பிள்ளைகள் சந்தோஷமா இராதபடிக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையை நான் கடிந்து கொள்கிறேன். முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாம எப்பொழுதும் துக்கம், எப்பொழுதும் காயம், எப்பொழுதும் வருத்தம், எப்பொழுதும் வேதனை, இதெல்லாம் கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அழிவதாக. ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கர்த்தர் கொடுங்க, விடுதலை கர்த்தர் கொடுங்க, விடுதலை கர்த்தர் கொடுங்க, விடுதலை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சிரிக்க விரும்புகிறோம், நாங்கள் மன மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறோம், நாங்கள் ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறோம், நாங்கள் ஆண்டவரே
ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் போராடுகிற வறுமையின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, அந்த கடன்கார ஆவி வெளியேறுவதாக, நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இந்த மாதம் ஆண்டவர் ஒரு விடுதலையின் மாதமாக இருப்பதாக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சொந்த கானானுக்கு நடத்தி கொண்டு போகும்படி அந்த செங்கடலை பிளந்து கர்த்தர் கொண்டு வந்த தேவன் இந்த நாள், இந்த மாதம் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி, ஆண்டவர் எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா அந்தகார வல்லமைகளிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிச்சு தேவனுடைய ஆவியினால நாங்கள் நடத்தப்பட விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆவி எங்களை நடத்துவீராக, கர்த்தருடைய ஆவி எங்களை நடத்துவீராக. அப்பா, தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த மாதம் ஆண்டவரே அநேகம் பேரண்ட்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஆண்டவரே இந்த எங்கள் ஆலயத்தில் இருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலா சிஸ்டர் ஃபேமிலிக்காக, ஸ்ரீதேவி சிஸ்டர் ஃபேமிலிக்காக, ஆண்டவரே அப்பா லீதியால் சிஸ்டர் ஃபேமிலிக்காக, லதா சிஸ்டர் ஃபேமிலிக்காக, ஜூலியனா அம்மா அவங்களுக்காக, அவங்க ஃபேமிலிக்காக தகப்பனே துதிக்கிறோம். வித்யா அம்மாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஜான் ப்ரூட்ட பிரதருக்காக ஸ்தோத்திரம், அடியனுடைய ஃபேமிலிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைனில் எங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்கள், கட்டுகள், எல்லா காவல்கள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால எல்லா சாத்தானுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். அப்பா, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, விசேஷமாக வெயிலினாலே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகருடைய சரீரத்தில் வியாதி பலகீனங்கள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை தருவீராக. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மயக்கம் வரக்கூடாது, டிசென்ட்ரி வரக்கூடாது, டயரியா வரக்கூடாது, ஃபீவர் வரக்கூடாது, தலைவலி வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுங்க, நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. எல்லா கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் இன்னையிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் 4 மாவடியில் கூட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. தயவுசெய்து சும்மா இருக்காதீங்க, ஃப்ரீயாக இருக்கவங்க கலந்து கொண்டு வாங்க, கலந்து கொள்ளுங்கள். ஃபேமிலியை நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்கள், நல்லா பேசி சிரிங்க, நல்லா சாப்பிடுங்க, வெயிலில் ரொம்ப சுற்றிடாதீங்க. அல்லேலூயா. வர வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. எங்கேயுமே போகலைன்னா வீட்டில் இருக்காதீங்க, உபவாச ஜெபத்துக்கு வந்துடுங்க. பிரைஸ் தி லார்ட்.